பூசணிக்காய் சாம்பார் வைக்கிறது எப்படின்னு பார்ப்போம். 1 கப் துவரம் பருப்பை நல்லா சுத்தமாக கழுவிக்கலாம். கழுவின பருப்பில் 1 கப் அளவு தண்ணி சேர்த்து 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து குக்கரை மூடி 4 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கணும். சாம்பாருக்கு ஒரு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கணும். எண்ணெய் சூடானது 1/4 டீஸ்பூன் அளவு வெந்தயம், 1 டீஸ்பூன் அளவு கடுகு வெடித்ததும் ஒரு 10 சின்ன வெங்காயம், ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, கொஞ்சம் கருவேப்பிலை, தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக பெருங்காயத்தூள், தனி மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், சாம்பார் பொடி 2 ஸ்பூன் போட்டு நல்லா வதக்கி விட்டுறணும். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க காயை சேர்த்துக்கலாம். காயை நல்லா வதக்கி விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து வேக விட்டுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு வேக விட்டுறலாம். காய் வெந்திருக்கும். இப்போ வேக வச்ச சாம்பார் பருப்பை ஊற்றிக்கலாம். சின்ன நெல்லிக்காய் அளவு புளியை கரைச்சி ஊற்றி கொதிக்க விட வேண்டியதான். நல்லா கொதிச்சிருச்சு. கொத்தமல்லி தலையை போட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட வேண்டியதான். சுவையான சாம்பார் ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.